Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணி ஒரு டிஃபரண்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பூ 65. இப்போ இந்த வாழைப்பூ 65 ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பூல உள்ள அந்த பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த ஃப்ளாரட்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளாரட்ஸை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வாழைப்பூ 65 பண்றதுக்கு ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 to 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ஸை ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சில ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூத் பேட்டரா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கடைசியா தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துட்டீங்கன்னா நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி டிராப்பிங் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை அந்த பேட்டர்ல டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வாழைப்பூவை நம்மளோட சாப்பாடில் சேர்க்குறனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே என்னோட சேனலில் வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் ரெசிபி நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸை வந்து வாழைப்பூ பொரியல்லாம் பண்ணால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த வாழைப்பூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபியும் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. போத் சைட்ஸும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு ப்ரௌன் கலர் வரந்தனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாழைப்பூ 65 ரெடி ஆகிடும். அதே மாதிரி மீதி உள்ள பூவையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான வாழைப்பூ 65 ஸ்நாக் வந்து ரெடி ஆயிட்டது. இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு சிம்பிளாக ஒரு டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னி இல்லைன்னா ரெட் சட்னி வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி வாழைப்பூ 65 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐல் see you next time.